வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரெட் நியூஸ் செய்திகள் வாசிப்பது யாழினி. போர்க்கலை சிலம்ப பயிற்சிக்கான பாசறை அமைக்கும் நிகழ்ச்சியில் தமிழக பிரபலங்கள் பங்கேற்பு. போர்க்கலை சிலம்பம் பயிற்சிக்கான பாசறை மலேசியா நாட்டில் மலாக்கா மாநிலத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான நிதி திரட்டுவதற்கான கலை இரவு வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் தொடங்குகின்றது. கடந்த 30 வருடங்களாக மலேசியா நாட்டின் மலாக்கா மாநிலத்தில் மகா குரு முரளிதரன் ஆசான் ஆசியுடன் போர்க்கலை பாசறை அமைத்து சுரேஷ் ஆசான் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிப்பதோடு அரசாங்கத்தின் உதவியுடன் சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டி விளையாட்டுகளுக்கும் அரசு விழாக்களுக்கும் மாணவர்களை தயார்படுத்தி அனுப்பியுள்ளார். சிலம்பம் மலேசிய நாட்டின் சிறப்புமிக்க அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. எனவே இந்த பாசறையை மேம்படுத்தவும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்த மலாக்கா மாநில சிலம்ப போர்க்கலை நிர்வாகம் ஒரு சிறந்த ஆடுகளத்தை உருவாக்கி உலகெங்கிலும் உள்ள மாணவர்கள் தங்கி பயிற்சி பெறக்கூடிய அளவிலான பிரம்மாண்டமான குருகுல பாசறை உருவாக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர். அதற்கான ஒரு கலை விழாவை மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்தும் வருகின்றார்கள். அந்த விழாவில் மலேசிய நாட்டின் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கலைஞர்களும் இசைக்குழுவினரும் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் சிலம்ப மூத்த ஆசான்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியாவில் தென் தமிழ்நாட்டில் தோன்றிய போர்க்கலை சிலம்பம் என்பது வரலாறு. அத்தகைய தாய் தமிழகத்திலிருந்து உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்க செயலாளர் கலை முதுமணி ஆர் முருகக்கனி ஆசான் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சியில் நடிகர் புகழ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ரெட் நியூஸ் சேனலுக்கு வணக்கம். தமிழக பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் 1980 தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்ற ஒரு விளையாட்டாக சிறப்பாக வளர்ந்து வருகிறது. 1990க்கு பிறகு மலேசியாவில் சிலம்பம் மிக சிறப்பான முறையிலே பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த போட்டி விதிகளுக்கு பிரகாரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு மிக சிறப்பாக மலேசியாவில் சிலம்ப போட்டி நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக போர்க்கலை சிலம்பம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவருடைய மகா குரு முரளிதரன் அவர்கள் மிக சிறப்பாக மலேசியா மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே இந்த சிலம்பத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிலம்பத்தின் ஆசான் என்ற முறையிலே என்னுடைய பாராட்டு தெரிவிக்கிறேன். அதே போல மலேசியாவிலே மலாக்கா என்ற ஒரு மாநிலத்தில் சிலம்ப சரித்திரத்தில் முதல் முறையாக உலகெங்குமே இது இல்லாத ஒரு புதிய முயற்சி, உண்டு உறைவிட பள்ளி, அதாவது குருகுலம் போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை உருவாக்கி உலகெங்கும் இருக்கின்ற சிலம்பம் ஆர்வலர்கள் அங்கே தங்கி படிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆடுகளத்தை உருவாக்குகிறார்கள். அதற்கான ஒரு தொடக்கம்தான் வருகிற மார்ச் மாதம் 14ஆம் தேதி மலாக்காவிலே எல்டிபி ஜெசின் என்ற அரங்கிலே ஒரு தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடக்கிறது. இதிலே மலேசியாவிலே அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் சிலம்ப ஆர்வலர்கள், மூத்த ஆசான்கள் பல்வேறு வகையிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த சிலம்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு பெரும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்து வருகிறது. இதிலே இந்தியாவிலிருந்து உலக சிலம்ப ஆசான்கள் ஒருங்கிணைந்த சங்கம் சார்பிலே அதன் செயலாளராக முருகக்கனி ஆசான் ஆகிய நானும், பிரபல திரைப்பட தொலைக்காட்சி நடிகர் புகழ் அவர்களும் இந்தியா சார்பாக கலந்து கொள்கிறோம். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். சிலம்ப சரித்திரத்திலேயே முதல் முறையாக தொடங்குகின்ற இந்த முயற்சி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலம்ப பாசறை குருகுலம் போன்று அமைத்து நடத்தினார்கள் அந்த காலத்திலே, அரசர்கள் காலத்திலே என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக மிக பிரம்மாண்டமாக அந்த மலாக்கா மாநிலத்திலே இந்த சிலம்ப பயிற்சி முகாம் தொடங்குகிறது, பயிற்சி பாசறை தொடங்குகிறது. ஆகவே அதில் கலந்து கொள்வதிலே பெருமைப்படுகிறோம். நாங்கள் நிச்சயம் மார்ச் 14ஆம் தேதி மலேசியா மலாக்கா மாநிலத்திலே எல்டிபி ஜெசின் அரங்கிலே மலேசிய மக்களே உங்களை பார்க்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.